1928ஆம் ஆண்டு லண்டனில் உள்ள செயின்ட் மேரிஸ் மருத்துவமனை. அங்குதான் நம் கதை ஆரம்பிக்கிறது. ஒரு சாதாரண நாள் போலத்தான் இருந்தது. ஆனால் அந்த நாள் உலக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதப் போகிறது. அந்த மருத்துவமனையில் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புக்கான விதைகள் விதைக்கப்பட போகின்றன. அது என்னவென்று தெரியுமா? அந்த மருத்துவமனையில் பணிபுரிந்தவர் டாக்டர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஒரு பிரபல விஞ்ஞானி அல்ல, ஆனால் அவர் ஒரு திறமையான ஆராய்ச்சியாளர். பாக்டீரியாக்களை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு கண்டுபிடிப்புக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த காத்திருப்பு ஒரு அதிசயமாக மாறப்போகிறது. அவர் சில பாக்டீரியாக்களை வளர்த்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். சட்டென்று அவருக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. அந்த பாக்டீரியாக்களை சுற்றி ஒரு பூஞ்சை வளர்ந்திருந்தது. அது ஒரு அசம்பாவிதம்தான். ஆனால் இந்த அசம்பாவிதம்தான் ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்கான அடித்தளமாக இருக்கப் போகிறது. அந்த பூஞ்சை பாக்டீரியாக்களை சுற்றி வளர்ந்திருந்தது. ஆனால் அருகில் இருந்த பாக்டீரியாக்கள் அழிந்து போயிருந்தன. இது ஃப்ளெமிங்கை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இது எப்படி சாத்தியம்? பூஞ்சை பாக்டீரியாக்களை அழித்து விட்டதா? இந்த மர்மத்தை அவிழ்க்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். அந்த பூஞ்சையை ஆராய்ந்து பார்த்த ஃப்ளெமிங் அதன் பெயர் பினிசிலியம் நோட்டேட்டம் என்று கண்டுபிடித்தார். இந்த பூஞ்சைதான் பாக்டீரியாக்களை அழித்துவிட்டது. இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு, உலகையே மாற்றியமைக்கக்கூடிய கண்டுபிடிப்பு. ஃப்ளெமிங் தனது ஆராய்ச்சியை தொடர்ந்தார். பினிசிலியத்தின் சக்தியை மேலும் ஆராய்ந்தார். அது பல வகையான பாக்டீரியாக்களை அழிப்பதாக கண்டுபிடித்தார். இது ஒரு புதிய மருந்தாக உருவெடுக்கலாம் என்று அவர் நம்பினார். ஃப்ளெமிங்கின் இந்த கண்டுபிடிப்பு மருத்துவ உலகில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியது. பாக்டீரியா தொற்றுகளால் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கிடைத்தது. இதிலிருந்துதான் ஆன்டிபயாட்டிக்குகள் உருவாயின. உலகில் மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றியது இந்த கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு ஒரு அசம்பாவிதத்திலிருந்துதான் உருவானது. ஒரு பூஞ்சை, ஒரு பாக்டீரியா, இரண்டு சாதாரண விஷயங்கள். ஆனால் இந்த இரண்டு விஷயங்களின் சந்திப்பு உலக வரலாற்றை மாற்றியமைத்தது. பெனிசிலியம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலகெங்கிலும் உள்ள மக்களின் வாழ்க்கை மாறியது. பாக்டீரியா தொற்றுகளால் ஏற்படும் மரணங்கள் குறைந்தன. மில்லியன் கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியது இந்த கண்டுபிடிப்பு. ஃப்ளெமிங்கின் கண்டுபிடிப்புக்கு பிறகு பல விஞ்ஞானிகள் பினிசிலியம் பற்றிய ஆராய்ச்சியை தொடர்ந்தனர். அதன் உற்பத்தியை அதிகரித்தனர் மற்றும் பல்வேறு வகையான ஆன்டிபயாட்டிக்களை கண்டுபிடித்தனர். பெனிசிலியம் கண்டுபிடிப்பு மருத்துவத்தையே மாற்றி அமைத்தது. தொற்று நோய்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது. இந்த கண்டுபிடிப்பு இல்லாவிட்டால் இன்று நாம் எப்படி இருப்போம் என்று யோசித்து பாருங்கள். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தனது கண்டுபிடிப்பால் உலகிற்கு ஒரு பெரிய பரிசை அளித்தார். அவரது கண்டுபிடிப்பு மில்லியன் கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியது. அவரது பெயர் என்றென்றும் மக்களின் மனதில் நிலைத்திருக்கும். பெனிசிலியத்தின் கண்டுபிடிப்பு ஒரு தற்செயலான சம்பவத்திலிருந்து உருவானது. ஆனால் அந்த தற்செயலான சம்பவம் உலக வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வாக மாறியது. இந்த கதை ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. சிறிய விஷயங்களில் கூட பெரிய கண்டுபிடிப்புகள் ஒளிந்து கொண்டிருக்கலாம். எனவே ஆராய்ச்சி என்றும் தொடர வேண்டும். பெனிசிலியம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நோய் எதிர்ப்பு சக்தி பற்றிய ஆராய்ச்சியும் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. பல புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நோய்களுக்கு எதிரான போராட்டத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. முன்பு கொடிய தொற்று நோய்களால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். பெனிசிலியம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த தொற்று நோய்களின் தாக்கம் குறைந்தது. மக்கள் அதிகம் உயிர் பிழைக்க ஆரம்பித்தனர். பெனிசிலியத்தின் கண்டுபிடிப்பு மருத்துவத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு புதிய திசையை அமைத்தது. புதிய மருந்துகளின் கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தது. மக்களின் ஆயுட்காலம் அதிகரிக்க உதவியது. ஒரு சிறிய பூஞ்சையின் கண்டுபிடிப்பு உலகையே மாற்றி அமைத்தது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இந்த கண்டுபிடிப்பு நம்மை எப்போதும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கும். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கின் வாழ்க்கை ஒரு அற்புதமான கதையாகும். ஒரு சாதாரண விஞ்ஞானி ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பால் உலக புகழ் பெற்றார். அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய உத்வேகமாகும். பெனிசிலியம் பல வகையான தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. நுரையீரல் அழற்சி, மூளைக்காய்ச்சல்,
காய்ச்சல் போன்ற பல நோய்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. ஆனால் ஆன்டிபயாட்டிக்குகளின் அதிகப்படியான பயன்பாடு ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. ஆன்டிபயாட்டிக்குகளை சிக்கனமாக பயன்படுத்துவது மிகவும் அவசியம். ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பை எதிர்கொள்ள புதிய ஆன்டிபயாட்டிக்குகளின் கண்டுபிடிப்பு அவசியம். விஞ்ஞானிகள் இதற்காக தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். இரண்டாம் உலகப் போரின் போது பெனிசிலியம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பல வீரர்களின் உயிர்களை காப்பாற்றியது. போரின் போது இதன் உற்பத்தி பெருமளவில் அதிகரித்தது. பெனிசிலியத்தின் கண்டுபிடிப்பு மருத்துவ வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும். இது மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது. பெனிசிலியத்தின் கண்டுபிடிப்பில் பல விஞ்ஞானிகள் பங்களிப்பு செய்தனர். ஃப்ளெமிங் மட்டுமல்லாமல் மற்ற விஞ்ஞானிகளின் கடின உழைப்பும் இதற்கு அவசியமாக இருந்தது. பெனிசிலியம் பூஞ்சையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதன் தயாரிப்பு ஒரு சிக்கலான செயல்முறையாகும். தற்போது பெனிசிலியம் பெருமளவில் தயாரிக்கப்படுகிறது. பெனிசிலியத்தின் பயன்பாடு தொடர்ந்து இருக்கும். ஆனால் ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பை எதிர்கொள்ள புதிய ஆன்டிபயாட்டிக்குகளின் கண்டுபிடிப்பு அவசியம். பெனிசிலியத்தின் கண்டுபிடிப்பு ஒரு மகத்தான கண்டுபிடிப்பாகும். இது உலகின் மருத்துவ வரலாற்றையே மாற்றியமைத்துள்ளது. இந்த கதை நம்மை சுற்றியுள்ள இயற்கையில் பல மருத்துவ குணங்கள் இருப்பதை காட்டுகிறது. இயற்கையை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். இந்த கதை அறிவியலின் சக்தியை நமக்கு உணர்த்துகிறது. அறிவியல் ஆராய்ச்சி நம் வாழ்க்கையை மேம்படுத்த உதவுகிறது. பெனிசிலியத்தின் கண்டுபிடிப்பு நமக்கு ஒரு உத்வேகமாக உள்ளது. நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து புதிய கண்டுபிடிப்புகளை செய்ய வேண்டும். பெனிசிலியத்தின் கண்டுபிடிப்பு மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பாகும். இதனால் மக்களின் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளது. பெனிசிலியத்தின் கண்டுபிடிப்பு உலகின் நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டது. இது மில்லியன் கணக்கான மக்களின் உயிர்களை காப்பாற்றியுள்ளது. இந்த கதை ஒரு சிறிய பூஞ்சையின் கண்டுபிடிப்பு எவ்வாறு உலக வரலாற்றையே மாற்றியமைத்தது என்பதை காட்டுகிறது. அறிவியல் ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தையும் இயற்கையின் மகத்துவத்தையும் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வோம். உலகின் நன்மைக்காக பணியாற்றுவோம். இந்த வீடியோவில் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு அளித்ததற்கு நன்றி.